Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்னன்னா 10th சமச்சீர் சிலபஸ்ல ஜியோகிராஃபி யூனிட் 1. அதுல இந்தியா லொகேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் இந்த டாபிக்ல இன்னைக்கு நம்ம பேஜ் 1ல இருக்கிறத மட்டும் பார்ட் 1 வீடியோவா பார்க்க போறோம். அடுத்தடுத்த பல வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அடுத்தடுத்த லெசன்ஸ் நடத்துறேன். ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய லொகேஷன் அமைவிடம் உலக வரைபடத்துல வேர்ல்டு மேப்ல இந்தியாவோட லொகேஷன் எப்படி இருக்கு. அடுத்தது ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். ரிலீஃப் அப்படிங்கும்போது ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை பற்றி நிறைய அதில் சொல்லியிருப்பாங்க. தென் ட்ரைனேஜ் சிஸ்டம் இது தனித்தனி டாபிக்ஸாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன், இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ், இந்தியா அண்ட் த வேர்ல்டு, இந்தியா எ சப்கான்டினென்ட். இந்த 4 டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்ட்ரடக்ஷன் போகலாமா? India is the 7th largest country in the world and the 2nd largest country in Asia. உலக நாடுகளுடைய ஏரியா பரப்பளவுல பார்த்தீங்கன்னா இந்தியா தான் 7வது இடத்துல இருக்கு. 7th largest country. ஏஷியாங்கிற கான்டினென்ட்ல தான் இந்தியா இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஏஷியன் கான்டினென்ட்ல 2nd largest country இந்தியா தான். வேர்ல்டுல 7th பிளேஸு, ஏஷியன் கான்டினென்ட்ல 2nd பிளேஸ். இது உங்களுக்கு ஒன் வேர்ட்லையும் கேட்பாங்க, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டுல 7th பிளேஸ், Asian continent la 2nd largest country. It is separated by the Himalayas from the rest of the continent. So Asian continent la irukra matta naadugalla irundhu India eppadi pirikkapadudhu, eppadi separate agudhu அப்படினாக்க Himalayan mountains நால தான் செப்பரேட் ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய மலை, இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இது ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயாஸ் ஒரு டாபிக் உங்களுக்கு லெசன்ல இருக்கு. அப்போ நான் உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். India accounts for about 2.4% of total area of the world with an area of 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியா வந்து உலகத்தினுடைய எல்லா லேண்ட் ஏரியாவையும் 100% கணக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்தியாவோட லேண்ட் ஏரியா மட்டும் 2.4% ஆஃப் தி லேண்ட் ஏரியா இருக்குது. இதை ஸ்கொயர் கிலோமீட்டரில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டரில் தான் இந்தியாவுடைய பரப்பளவு இருக்குது. Many of the Indian states are larger than several countries of the world. உலகத்தில் இருக்கிற நாடுகளுடைய பரப்பளவே இந்தியாவோட சில ஸ்டேட்டோட பரப்பளவுக்கு ஈக்குவலாம். இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா இந்தியா அவ்வளோ பெரிய நாடு, மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடுன்னு நம்ம சொல்றாங்க. இது புரிஞ்சுச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ். ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னாலே நமக்கு எல்லைகள்ங்கிறது தான் அர்த்தம். அப்போ இந்தியா வந்து நில எல்லைகளா எந்தெந்த நாடோட பகிர்ந்துக்குது, நீர் எல்லைகளை எப்படி பகிர்ந்துக்குது அப்படிங்கிறத இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்க்க போறோம். இந்தியா ஷேர் இட்ஸ் 15,200 கிலோமீட்டர் லாங் லேண்ட் ஃப்ரான்டியர் வித் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இன் தி நார்த் வெஸ்ட். இந்த மேப்ல நீங்க பாருங்க, இதுதான் இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட். இதுல பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் இந்தியா வந்து 15,200 கிலோமீட்டர் ஏரியாவை நிலப்பகுதிகளாக பிரிக்குது. அப்போ இது ஒரு ஃப்ரான்டியர். இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ். ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னாலே எல்லைகள், எல்லை பகுதிகள்னு அர்த்தம். அப்போ இந்தியா தன்னோட எல்லைகளை 2 விதமாக பிரிச்சுக்குது. ஒன்று நிலப்பகுதி, நிலப்பகுதியில் சில நாடுகளோட பிரிச்சுக்குது. நெக்ஸ்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ், நீர்ப்பகுதி, நீர்ப்பகுதியில் சில தீவுகளோட பிரிச்சுக்குது. இதுதான் இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், India shares its 15,200 kilometer long land frontier with Pakistan and Afghanistan in the northwest. இதுதான் இந்தியாவோட நார்த் வெஸ்ட் சைடு. இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து 15,200 கிலோமீட்டர் ஃப்ரான்டியரை இந்தியாவோட பகிர்ந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட், சைனா, நேபாள் அண்ட் பூட்டான் இன் த நார்த். இங்கே நேபாள் இருக்கு, இங்கே பூட்டான் இருக்கு, இந்த ஏரியாலாம் சைனா ஏரியா. ஸோ இந்த இடம்லாம் சேர்ந்து நார்த் சைடில் இந்தியாவோட பவுண்டரிஸை பகிர்ந்துக்கிறாங்க. பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இன் த ஈஸ்ட். இந்த பங்களாதேஷ் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஃப்ரான்டியர்ஸை பகிர்ந்துக்கிறதுலேயே ரொம்ப பெரிய நாடு. நிறைய கிலோமீட்டர்ஸோட கட் பண்ணுமா. நெக்ஸ்ட் ஒன், பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இன் த ஈஸ்ட். ஸோ இந்தியாவோட ஈஸ்ட் சைடில் பங்களாதேஷும் மியான்மரும் அதனுடைய எல்லைகளை பகிர்ந்துக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதி குரூப் எக்ஸாம் எழுதி போகிறவங்களா இருந்தால் இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர், லிசன், லார்ஜஸ்ட் வேற லாங்கஸ்ட் வேற. லாங்கஸ்ட்ங்கிறது லென்த்தில் ரொம்ப நீளமான பகுதியை குறிக்குது. ஸோ இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் இஸ் வித் பங்களாதேஷ். பங்களாதேஷோட தான் அதிகமான பார்டர்ஸை இது பகிர்ந்துக்குது ஏரியாவில். இத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 4156 கிலோமீட்டர். while the shortest border is with Afghanistan. The shortest border வந்து ஆப்கானிஸ்தானோட பகிர்ந்துக்கிறாங்க. எத்தனை கிலோமீட்டர்னா 106 கிலோமீட்டர். ஸோ லாங்கஸ்ட் பார்டர் பங்களாதேஷ் கூட, ஷார்ட்டஸ்ட் பார்டர் ஆப்கானிஸ்தான் கூட. பங்களாதேஷ் கூட 4156 கிலோமீட்டர், ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ஒன், about 6100 கிலோமீட்டர் லாங் கோஸ்ட் லைன். கோஸ்ட் லைன் அப்படிங்கிறது கடற்கரை ஓரம். அப்போ about 6100 kilometer long coastline of India is washed on 3 sides of the country by the Indian Ocean and its 2 arms, namely the Arabian Sea in the west and Bay of Bengal in the east. So listen, இதுதான் இந்தியாவோட கோஸ்டல் ஏரியா. இங்க பாருங்க, இங்க ஆரம்பிச்சு இது பூராவுமே இந்தியாவோட கோஸ்டல் ஏரியாஸ் தான். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல வரும், இதெல்லாம் ஐலண்ட்ஸ். இந்த ஐலண்ட்ஸ்னோடையும் சேர்த்து இந்தியா தன்னுடைய பவுண்டரிஸை பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரேபியன் சி இன் த வெஸ்ட், பே ஆஃப் பெங்கால் இன் த ஈஸ்ட், இந்தியன் ஓஷன் இன் தி சவுத். இதுதான் ரொம்ப முக்கியமாக இந்தியா சி கோஸ்டில் பவுண்டரிஸை பகிர்ந்துக்கிற ஏரியாஸ். நெக்ஸ்ட்டு, the total length of the coastline of India including the islands, the islands நோடைய பவுண்டரிஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 7516.6 kilometer. India and Sri Lanka are separated by a narrow and shallow sea called Park Strait. Narrow அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய இடத்தை நம்ம சொல்கிறோம். ஷாலோ அப்படின்னாக்க ரொம்ப டெப்த் இல்லை, ஒரு லிட்டில் டெப்த் ஏரியாவை அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு பேர் பார்க் ஸ்ட்ரெயிட். இந்த பார்க் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது இந்த ஏரியா தான் பார்க் ஸ்ட்ரெயிட்டு. இது ரொம்ப முக்கியமானது, கவனிங்க. ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது ஒரு காமன் வேர்டு. பார்க், PALK அப்படிங்கிறது தான் அந்த இந்த இடத்தினுடைய பெயர். இப்போ இந்த ஸ்ரீலங்கா ஒரு லேண்ட் ஏரியா, இது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. இந்தியா ஒரு லேண்ட் ஏரியா. ஒரு லேண்ட் ஏரியாவையும் இன்னொரு லேண்ட் ஏரியாவையும் ஒரு சின்ன வாட்டர் சோர்ஸ் பிரிச்சதுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயிட். ஓகே, பண்ணிட்டேன். Third paragraph, India and the world. The Indian landmass has a central location between the east and the west Asia and the southward extension of the ancient continent. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, உலக நாடுகளில் இந்தியா ஒரு சென்ட்ரல் லொக்கேஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Trans-Indian ocean routes which connect the countries of Europe in the west and the countries of East Asia provide a strategic central location of India. சிலிசன், இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. டிரான்ஸ் இந்தியன் ஓஷன் ரூட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்கு. The term Trans-Indian Ocean Routes refers to the routes from countries having coastline in the Indian Ocean to other parts of the world like Australia, Europe, etc. அதாவது உலக நாடுகளுடைய மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு ஒரு நடுநிலை பகுதியாக இருந்து தன்னுடைய எல்லைகளை அதுக்கு ஒரு வழியாக கொடுக்கறதுக்கு பேர் தான் டிரான்ஸ் இந்தியன் ஓஷன்னு சொல்கிறோம். அப்போ இந்தியாவோட இந்தியன் ஓஷன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கோ யூரோப்பியன் கான்டினென்ட்டுக்கு போகிறதுக்கோ ஒரு வழித்தடத்தை கொடுக்குது. அதனால தான் அதுக்கு பேர் டிரான்ஸ் இந்தியன் ஓஷன் ரூட்ஸ்னு சொல்கிறோம். Thus, it helps India to establish close trade contact with West Asia, Africa and Europe from the western coast of with the southeast and the East Asia from the eastern coast. அப்போ ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருந்து வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு ஒரு சி ரூட்டை கொடுக்கறதுனால தான் இந்தியன் ஓஷனுக்கு டிரான்ஸ் இந்தியன் ஓஷன் ரூட்னு பேர். அப்போ இந்தியா உலக நாடுகளில் மத்திய நாடாக இருந்து இது ஈஸ்ட் பகுதிக்கும் வெஸ்ட் பகுதிக்கும் ஒரு பாலமாக கொடுக்குது. இந்தியா எ சப்கான்டினென்ட். அது என்ன சப்கான்டினென்ட்? கான்டினென்ட் கேள்விப்பட்டிருக்கோம். சப்கான்டினென்ட்னா என்ன? கான்டினென்ட்னா கண்டம். அப்போ சப்கான்டினென்ட்னா துணை கண்டம். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு கான்டினென்ட்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் சோ மெனி கண்ட்ரீஸ். அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இப்போ ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாட்டில் ஒரு பலதரப்பட்ட மக்கள் வாழுவாங்க, ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன், குறிப்பிட்ட கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுவாங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், ஃபுட் ஹேபிட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே மட்டுமே ஒரு கான்டினென்ட்டில் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குமோ
எவ்வளோ கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்குமோ, எவ்வளோ ட்ரெஸ்ஸிங் டிஃப்ரென்ஸ் இருக்குமோ, ஃபுட் ஹேபிட்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குமோ, அத்தனையும் ஒரே நாட்டில் இருக்குது. அப்போ இந்தியாங்கிறது ஒரு கண்டத்துக்கே சமம். அப்படிங்கிறதுனால தான் இந்தியாவை ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீரில் பயங்கர குளிராக இருக்குது இல்லைங்களா? எப்போவுமே ஒரு பனிப்பொழிவோடு தான் நம்ம காஷ்மீரில் பார்க்க முடியுது. இதே நம்ம ராஜஸ்தான் போனீங்கன்னாக்கா ஒரே டெசர்ட் ஏரியா, பயங்கர ட்ரையாக இருக்குது, தண்ணி கூட இல்லாமல் இருக்குது. கங்கை நதியை எடுத்துக்கோங்க, வெள்ளமாக போகுது. அப்போ ஒரு ஏரியாலையும் ஒரு மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதனால தான் இந்தியாவை நம்ம சப்கான்டினென்ட் சொல்கிறோம். இந்தியா along with the countries of Myanmar, Bangladesh, Pakistan, Nepal, Bhutan and Sri Lanka is called a subcontinent. இந்தியா அப்படிங்கிறது இத்தனை துணை நாடுகளை கொண்டது. இது உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னாக்க, வாட் ஆர் தி நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது நீங்கள் இதெல்லாம் எழுதலாம். மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் தி நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியான்னு நீங்கள் எழுதலாம். This region possesses a distinct continental characteristic in physiography, climate, natural vegetation, minerals, human resources, etc. ஸோ இத்தனை வேறுபாடுகள் இந்தியாவில் இருக்கிறதுனால தான் இந்தியாவை நம்ம ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்கிறோம். ஹென்ஸ் இந்தியா இஸ் நோன் அஸ் சப்கான்டினென்ட். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த பேராஃபை கேட்கும் பொழுது வாட் ஆர் தி நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியான்னு கேட்பாங்க. இங்கே பேராகிராஃபில் கேட்கும்போது ஒய் இந்தியா இஸ் கால்ட் அ சப்கான்டினென்ட்னு கேட்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ். ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னாலே எல்லைகள், எல்லை பகுதிகள்னு அர்த்தம். அப்போ இந்தியா தன்னோட எல்லைகளை 2 விதமாக பிரிச்சுக்குது. ஒன்று நிலப்பகுதி, நிலப்பகுதியில் சில நாடுகளோடு பிரிச்சுக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ், நீர்ப்பகுதி, நீர்ப்பகுதியில் சில தீவுகளோடு பிரிச்சுக்குது. இதுதான் இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், இந்தியா ஷேர்ஸ் இட்ஸ் 15,200 கிலோமீட்டர் லாங் லேண்ட் ஃப்ரான்டியர் வித் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இன் தி நார்த் வெஸ்ட். இதுதான் இந்தியாவோட நார்த் வெஸ்ட் சைடு. இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து 15,200 கிலோமீட்டர் ஃப்ரான்டியரை இந்தியாவோட பகிர்ந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட், சைனா, நேபாள் அண்ட் பூட்டான் இன் த நார்த். இங்கே நேபாள் இருக்கு, இங்கே பூட்டான் இருக்கு. இந்த ஏரியாலாம் சைனா ஏரியா. ஸோ இந்த இடம்லாம் சேர்ந்து நார்த் சைடில் இந்தியாவோட பவுண்டரிஸை பகிர்ந்துக்கிறாங்க. பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இன் த ஈஸ்ட். இந்த பங்களாதேஷ் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஃப்ரான்டியர்ஸை பகிர்ந்துக்கிறதுலேயே ரொம்ப பெரிய நாடு. நிறைய